வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் செய்யலாம். ஒன்று வந்து ட்ரையாக செய்கிறது, இன்னொன்று வந்து கிரேவி பதத்தில் செய்கிறது. நான் வந்து இந்த வீடியோவில் ட்ரையாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலாவிலேருந்து நல்லா வாசனை வெளிவரும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். பொதுவாக மசாலா பொருட்களை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது மசாலா பொருட்களை வந்து அதோட வாசனையை வந்து அதிகமாக வெளியிடும். அதனால நம்மளுடைய சமையலுக்கு வந்து நல்லா வாசனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால் இந்த மசாலா பொருட்களை வறுத்துட்டு பயன்படுத்தும் போது நமக்கு வாசனையும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்களை வறுக்கிறதுனால அதில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நமக்கு பொடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதனால தான் இந்த மசாலா பொருட்களை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிறோம். மசாலா பொருட்களை வறுக்கிற டைமும் பார்த்திங்கன்னா அதிகம்லாம் ஆகாது. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். மசாலாலேருந்து இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு அர வச்சுக்கணும். அடுத்தது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை பொடி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மசாலாலேருந்து வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருது. இப்போது நம்மளுடைய பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து வேறு எந்த எண்ணெயும் சேஞ்ச் பண்ணாதீங்க, நல்லெண்ணெயில் மட்டும் செய்யுங்க. அப்போ தான் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 லவங்கம், 1 இன்ச்சு பட்டை சேர்த்து தாளிச்சுக்கணும். அடுத்து இது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். அடுத்ததாக நல்லா பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் அடுப்போட அனல் வந்து சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தில் நல்லா பரவற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடணும். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அடுப்போட அனல் வந்து மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். கருகிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இடையில மூடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும்.
இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. வாசனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.